Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட 50 days live weight loss challenge இன்னைக்கு day 20 ஓட வீடியோ. Day 20 அன்னைக்கு என்னோட weight என்ன இருக்கு அப்படினு பார்க்கலாம். 78.900 வந்திருக்கு. நம்ம வந்து 20 நாள்ல 3 கிலோ weight loss பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல weight loss தான். Day 19 அன்னைக்கு பார்த்திருப்பீங்க. கொஞ்சம் டயட்டை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா பிடிச்சிருந்தேன். அதனால தான் weight loss பண்ண முடிஞ்சிச்சு. அன்னைக்கு பாப்பாவுக்கு பிறந்த நாள் அப்படிங்கறனால ஒரு 2 பீஸ் brownie எல்லாம் சாப்பிட்டிருந்தேன். இருந்தாலும் மறுபடியும் weight செக் பண்ணி பார்க்கறேன். கரெக்ட்டா தான் நம்ம செக் பண்ணுறோமா அப்படின்ட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு. 78.900 வெயிட் வந்திருக்கேன். டீ காஃபி 2 நேரம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக சுடு தண்ணீரில் தேன் கலந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் தேனை 1 கப்பு சுடு தண்ணீரில் கலந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா கேளுங்க, போடுறேன். இந்த தேன் பார்த்திங்கன்னா சுத்தமான தேன், நமக்கு வீட்டிலே கிடைக்கிறனால பிரச்சனை கிடையாது. கலப்படம் இல்லாத சுத்தமான தேன். உங்களுக்கு தேன் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு அனுப்பி கொடுத்துடுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலை உணவுக்காக வெள்ளரிக்காவும் 2 முட்டை வேக வச்சது, அப்புறம் ஒரு ஃபிஷ்ஷை ஷாலோ ஃப்ரை பண்ணது, கொஞ்சம் பொரியல் அந்த மாதிரி எடுத்துருந்தேன். நல்லா பசி இருந்துச்சு. அடுத்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஒயிட் ப்ரௌனி அப்புறம் டார்க் ப்ரௌனி எல்லாம் கொஞ்சம் ஆர்டர் இருந்துச்சு. ப்ரௌனியும் அது கூட பார்த்திங்கன்னா டேட்ஸ் கேக் கொஞ்சம் ஆர்டர் இருந்துச்சு. ப்ரௌனிக்காக ஃபஸ்ட்டு சாக்லேட்டு பட்டர் எல்லாம் மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒயிட் ப்ரௌனிக்கு ஒயிட் சாக்லேட்டும் டார்க்குக்கு டார்க்கும் மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து அதுக்கு தேவையான முட்டை, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சாக்லேட் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ப்ரௌனி மிக்சரை ரெடி பண்ணி அந்த பேட்டரை வந்து தனித்தனியாக எடுத்துக்கணும். 2 பேட்டரும் தனித்தனியாக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். டார்க்குக்கு வந்து நம்ம கொக்கோ பவுடர் அப்புறம் டார்க் இது நம்ம நாட்டு சக்கரை எல்லாம் சேர்ப்போம். ஒயிட்டுக்கு அது எதுவும் இல்லை. ஒயிட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் சுகர் ஆட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் தனித்தனியாக ரெடி பண்ணி எல்லாமே வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த பேட்ச் ரெடி ஆகிட்டு இருக்கிறப்பவே அடுத்ததாக டேட்ஸ் கேக்குக்கான ஆர்டர் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு டேட்ஸை எடுத்து அதை வந்து நம்ம அது எப்படி ரெடி பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். டேட்ஸு கேக்கில் பார்த்திங்கன்னா டேட்ஸை வந்து இந்த மாதிரி அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு கடியும் நம்ம கேக் ஒவ்வொரு கடி கடிக்கிறப்போ அது கூட டேட்ஸ் வரணும். அதுதான் டேட்ஸ் கேக்கோட பதம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வரும். அதுக்காக டேட்ஸு கேக்குக்கான மிக்சரை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அடுத்ததாக டேட்ஸ் கேக்குக்கு முட்டை அதுக்கப்புறம் கேரமல் எல்லாம் ரெடி பண்ணி அது ஒரு பக்கம் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. நேற்று ஃபுல்லாக எனக்கு நைட்டு வரைக்கும் ரொம்ப ஹெவியான ஒர்க் இருந்துச்சு. அதனால தான் நேற்று வீடியோ அப்லோட் பண்ண முடியலை, எடிட்டிங் பண்ணணும்னு டைம் கிடைக்கல. டேட்ஸ் கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணி அதை நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். கட் பண்ணி பீஸ் போட்டு அதை வந்து பாக்ஸில் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்ப வேண்டியதை நம்ம அனுப்பிட்டோம். ப்ரௌனி அப்புறம் டேட்ஸ் கேக் எல்லாமே அனுப்பிட்டேன். இப்போதைக்கு எல்லாமே கொரியர் பண்ணுறது தான். ஸோ எல்லாமே கொரியர் பாக்ஸில் போட்டு கொரியர் பண்ணிவிட்டு லஞ்சு சாப்பிட்டோம். லஞ்சு பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ பொரியல், அப்புறம் பீன்ஸு பொரியல், அதுக்கடுத்து வந்து இறால் ஷாலோ ஃப்ரை பண்ண இறால். ஸோ இதான் லஞ்சுக்கு எடுத்திருந்தேன். சோறு சாப்பிட்ணும் போலவே எனக்கு இருக்குது 2-3 நாளாக. இருந்தாலும் சோறை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். வெளியே எங்கேயாவது போகிறப்ப கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது, சாப்பிட்டுடுவேன். இப்போதைக்கு வெயிட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கனால வேறு வழி இல்லாமல் தான் இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதில் ரிசல்ட்டும் ஓரளவு பெட்டராக கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பார்க்கலாம் அடுத்த நாள் எப்படி வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்ட்டு. நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங்கும் அதே மாதிரி தேன் கலந்து 1 டம்ளர் தண்ணி எடுத்திருந்தேன். சுடு தண்ணீரில், வெறும் சுடு தண்ணீரில் தேன். இந்த தேன் பார்த்திங்கன்னா வீட்டு தேன் அப்படிங்கிறனால இதில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அதனால் நம்ம லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கலப்படம் இல்லாத சுத்தமான தேனில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை கண்டிப்பாக இருக்கும். டின்னருக்கு முட்டை ஆம்லேட்டு, அது கூட சிக்கன் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதுவும் அது கூட வந்து ஒரு கொய்யாவும் எடுத்திருந்தேன். ஸோ இப்படி தான் டே ஃபுல்லாக போச்சு. நீங்கள் என்ன சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட்ஸ்